வணக்கம், நான் உங்கள் கோகுல் டிஆர்எஃப். எப்படிங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலமில் இருக்கும். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை நோக்கி ஒரு பயணம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட்டு வராங்க. அவங்களுக்காக தான் இந்த ட்ராவல். அவங்களுக்காகவும் சொல்லலாம், அண்ட் தென் நம்மளோட ட்ரிப்புக்காகவும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் அவங்கள பிக்கப் பண்ணுவோம். ஆல்ரெடி அவங்க நியூ பஸ் பக்கமாக வந்துட்டாங்க. லொக்கேஷன் அப்படி தான் காட்டுது. பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். மேடம், கரெக்டாக இப்போ எங்கே இருக்கீங்க? பின்னாடி என்ன தெரியுது? பின்னாடி பக்கம் என்ன தெரியுது? புரியல. பின்னாடி சென்னை ஸ்டாப்பிங் மேலே எழுதிருக்கேன் பாரு, மேலே பாரு. ஒரே நிமிஷம். பஸ் உள்ளார தெரியுமா? உள்ளார வந்தது இல்லை, பாலத்துலையா? நீ அதை நோக்கி வா அப்படியே. கரெக்டாக இப்போங்க இருக்க விருந்தா? எங்க இருக்க? சுத்தில பக்கத்துல வச்சு தெரியுதான்னு பாடுறா. பக்கத்தூர் பொண்ண கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியா? இங்கதான் பக்கத்துல தான் நிக்கிறேன். நான் எங்க நிக்கிறேன்னு தெரியல. எல்லோ கலர் பஸ் போகிறா, ராஜராஜன் சொல்லிட்டு வா. அடா அப்பாடே, வாடா சாமி. மேடம், இதுதான் நீங்கள் வந்த வழி. அதுதான் அங்கே தான் வாழைப்பாடு பஸ் நிற்கும். ஆத்தூர், கள்ளக்குறிச்சி எல்லாமே. இது வந்து திருப்பத்தூர். இதுதான் ரெஸ்ட் ரூம். தெரியுதா? இதெல்லாம் எது தெரியுமா சொல்கிறேன்? அது தெரியும். வந்து எதனா நோட்டிஃபிகேஷன் வச்சு நிற்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பக்கம் தான் கோயம்புத்தூர் பஸ் ஏறுறது. மாட்டிக்கோ, சொல்லிடு. வாங்க, கடை இருக்கா? மண்டே தூக்கு. ஓகேவா? கம்ஃபர்டபுளா? போலாமா? உட்கார் பார்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் நீ எப்படி தெரியுமா தேட விட்ட? நீ திருவிழாவில் போன குழந்தைய கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உன்னை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக போச்சு. டிஆர்எஃப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், யாரா கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு விடை தெரியும். அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வண்டியில் முதல்ல பெட்ரோல் போடுறேன். ஆண்டோவில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஃபஸ்ட்டு நான் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் பைபாஸ் ஏறிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:10 தலைவன் கால் பண்ணுறான். ஸோ அதனால் பெட்ரோல் போட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி கன்டினியூ பண்ணுறேன். சிறப்பாக தரமாக கூட செய்ய போகிறான். வண்டியில் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு பெட்ரோலு நிற்கிது. ஆல்ரெடி ஒரு டைம் நின்றுட்டான் பையன். பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டு போய் விட்டானா நல்லாயிருக்கும். கரெக்டாக இன்னொரு 100 மீட்டர் தான் இருக்கும். செல்லக்குட்டி ஒழுங்காக கொண்டு போய் விட்டானா பரவாயில்ல. தங்க டேங்க் ஃபுல் பண்ணுறேன்டா டே. அவ்வளோதான், ஒரு 100 மீட்டர் தான். அவர் எவ்வளோ போட்டிருக்கான்? 1.5 கிலோமீட்டரா? அது வரைக்கும் தாங்குமா? அடைக்கிறாளே. பெட்ரோல் இல்லை. முடிஞ்சு போச்சு சொல்லி. ட்ரிப் எஃப் ஓடலை. சிறப்பான தரமான செய்கை. இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்குது. எப்படியாச்சும் போயிரு, வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு டைம் என் கூட வந்த இது மாதிரி நீ சொல்லி காட்டுவியே. உன் கூட வந்து ஒரு நாளைக்கே பெட்ரோல் இல்லாமல் தள்ள விட்டேன்னு. டேய் ஆம்டால, என்னடா டேய் இப்படி பண்ணிட்டியே? முன்னாடியே 2 டைம் மறைச்சிருந்தா பெட்ரோல் அப்பயே போட்டிருப்போனா இல்லையா? பாரு, கரெக்டாக இன்னொரு 400 மீட்டர் தான் இருக்கும். எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்துரு. செல்லக்குடி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. நான் கூடயே எங்கே நடக்கட்டுருவானோன்னு நினச்சேன். இரு தலைவா, போ தலைவா. தேங்க் ஃபுல் ப்ரோ. பவரா? பவர் இல்லையா? இருக்கா? பவர் போட்டுருங்க. 1210. கரெக்டாக இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:26. கரெக்டாக இன்னும் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு எப்போ இருந்தாலும் 5, 6 ஒரு 8:30 பக்கமாக ரீச் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டி இப்போ வேகமாக போகிறதில்ல. ஏன்னா பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி தெரியும், முன்னாடி யாரோ பிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, சக்தின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க. ஸோ இவங்களை என்ன தெரியும் இப்போ ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆகுது. ஸோ இவங்க வந்து இப்போ
காலேஜ் படிக்கிறாங்க, அவன் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். எதனால உங்களுக்கே தெரியும், இப்போலாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கும் போதே இழுத்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இவனும் கல்யாணம் பண்ணிட்டான். இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ்லாம் பண்ண கிடையாது. பொண்ணுங்களுக்கு இவனுக்கு எட்டாவது தூரம், ஏணி வச்சாலும் இவனுக்கு எட்டாது, அவனும் எட்ட ட்ரை பண்ண மாட்டான். முயற்சிக்கிறது வேஸ்ட் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேரக்டர் அவன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க மேடம் எப்படின்னா, இவங்க சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தலைவாசல் பக்கம். ஸோ அங்கேருந்து சேலம் வரத்துக்கே இன்னும் தனியாக வந்ததில் ஒரு டைம் முடியும். ஃபஸ்ட்டு டைம் இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக அவங்க ஊரில் இருந்து சேலம் வரைக்கும் தனியாக வந்திருக்காங்க. அண்ட் தென் இவங்க அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கோசரம் இப்போ நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இப்போ என்ன மெயினாக என்ன சொல்ல வர அதானே கேட்க போகிறீங்க. ஒன்றும் இல்லை, சக்தியை வந்து இவங்க பார்க்கணும். அதை வான்னு சொல்லி இவங்க கூப்பிட்டு வராமல் இருந்தனால ஸோ ஓகே நீ எதுவும் கஷ்டப்படாத, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ கூட்டிகிட்டு போய் மீட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம திருச்சூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டே ட்ரிப்பு. ஸோ நம்ம பிளானே வேறு. கிட்டத்தட்ட நம்ம வந்து திங்கள் செவ்வாய் வர திங்கள் செவ்வாய் தான் பிளான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா NRF ப்ரோ இருக்கார்ல, ஸோ அவர் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி 2 டேஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் சிக்கல், ஏன்னா சில பேர்த்துக்கு லீவ் கிடைக்காதனால கொஞ்சம் அது அப்படியே ட்ராப் ஆகி இன்னொரு பெஸ்ட்டு பிளான் அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு அப்கமிங்கில் வரும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம பிளான் பண்ணிவிட்டு எங்கேயும் போகாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி பிளான் பண்ணதுக்கு 1 டே ட்ரிப் ஆச்சும் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோட்டோ அண்ட் தென் இன்னும் 2-3 பசங்க வராங்க. ஸோ இவங்களை கொண்டு போய் முதல்ல காதல் ஜோடிகள், அதாவது இப்போ எப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், ராமனை வந்து சீதை பார்க்கறதுக்கோசரம் நான் ஊட்டியிலேருந்து கொண்டு வந்து பெரிய கிருஷ்ணாபுரம் அதான் நம்ம ஊரில் வந்து விட்டுருப்பேன். ஸோ இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அது பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக்அப் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சீதையை வந்து பத்திரமா கொண்டு போயிட்டு ராமனிடம் சேர்க்க போகிறோம். இது வந்து ராமனுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ராமனுக்கு தெரியாது, அதாவது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் விசிட் தான். ஸோ அந்த சர்ப்ரைஸாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு டைம் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இதில் ஒரு மேட்ரு என்னென்னா, அவங்க சர்ப்ரைஸ் ஆகிறாங்களோ இல்லை, எனக்கு சர்ப்ரைஸ் ஆகாமல் முடிச்சுட்டாங்களோ அது சரி. பார்க்கும்போது என்ன ஆக்டிங் ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வீடியோ கன்ஃபார்ம் பண்ண போடுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 261 கிலோமீட்டரு. ஸோ சீதை வந்து ராமனை தேடி போகிறாங்க. காதலனை, தன்னோட காதலனை பார்க்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஹெல்மெட் போட்டுக்கோ. போட தெரியுமா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. சீதை ராமனை தேடி போகிற நேரமா, காணும் நேரம் தான். போவோமா ராமனை தேடி? யூடியூப்பில் போடும் கன்ஃபார்ம் நானாக பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ஃபஸ்ட்டு டோல் தாண்டிருக்கோம். ஸோ அண்ட் தென் வெயில் இப்பயே போட்டு தாங்குது, இங்கே வெயில் அடிக்குது. அண்ட் தென் அங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கான். ஸோ இதனால் இங்கே ஸ்டாப்பிங் போட்டோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி 2-3 கால் வந்துருச்சு. எங்கள் அம்மாட்டிருந்து ஒரு கால் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மோட்டோ அங்கேருந்து ஒரு கால் வந்திருக்கு. ஸோ எதுக்குமே நான் கால் பண்ணல, உள்ள டிராஃபிக் ஜாம் மாட்டினதுனால. ஸோ அதனால் இப்போயே 1 by 1 ஒரு ஸ்டாப்பிங் போட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூவாக அடித்தோம்னா நான் ஸ்டாப்பாக கோயம்புத்தூரில் போய் இறங்கலாம் அப்படின்னு தான். முன்னெல்லாம் கோயம்புத்தூர்லாம் ஒரு ஃபஸ்ட் டைம் போகும்போதுலாம் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. என்னோட 260 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆனால் 2-3 டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி சரக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். தென் கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர், 2 hours 40 minutes போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. மினிமமாக ஸ்பீட் டூசிங் சொன்னாவே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோம். இதுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆயிடுவோம். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம வண்டியை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 24 நாள் ஆச்சு. 17ஆம் தேதி விட்டு 17ஆம் தேதி இருந்து 24ஆம் தேதி தான் சர்வீஸ் மாற்றி விட்டோம். சர்வீஸ் விட்டதுலேருந்து 24 நாள் கழிச்சு தான் நம்ம கைக்கே வண்டி வந்திருக்கு. ஸோ அந்த 24 நாள் நான் பட்ட அவஸ்தை இருக்கே, கொஞ்சம் நஞ்ச அவஸ்தை இல்லை. 24 நாள் எனக்கு என்ன 24 வருஷம் மாதிரி ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே நம்ம சொல்கிறேன், ஒரு பொண்ணை கூட ஈஸியாக லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மறந்துடலாம். ஆனால் தான் லவ் பண்ண பைக் எப்பயுமே நம்ம விட்டு போகாது. அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பொண்ணுன்னு எப்படி தான் விட்டு போனோம், அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொல்லும் போது நமக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும். ஆனால் அந்த பைக் நம்ம கூடயே இருக்கும், எந்த காலத்துக்கும் எப்பேற்பட்ட நேரத்துலையும் நம்ம கூட தான் இருக்கும். அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது உண்மையாலுமே யாருக்குமே சொல்கிறேன், யாருக்குமே தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா எப்பயுமே நான் காலையில் ஏஞ்சி பல்லு விளக்குறேன்னா இல்லையோ, காலையில் ஏஞ்சி பால்கனியில் வந்து கீழே பார்த்தோன்னா என் வண்டி நிற்கும். அதை பார்த்துட்டு தான் மறுவேலையே எழுமே. இப்போது இந்த 24 நாள் வந்து பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே இருந்து மேலே இருந்து பார்த்தா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வழியாக ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக ரெடியாக ரொம்ப வண்டி இப்போ ரன் பண்ணால் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த என்னென்ன பிரச்சனை வண்டிக்கு முதல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன்.
என் பையன் மிடில் கிளாஸ் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு பைக் வாங்குறான். அவனுக்கு இந்த மாதிரி தெரியாதனமோ இல்லை அறியாதையோ தெரியாமையோ சில பல தவறுகள் செய்தோ அதுக்கப்புறம் மற்றவங்க ஏமாற்றியோ சில பல பிரச்சனைகள் வரதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், சின்னதில்லை பெரிய இன்ஃபர்மேஷனாகவே சொல்லி தெளிவாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு வந்த சுச்சுவேஷனில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரில. அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன். அந்த சொல்லுவாங்களே அந்த அயன் படத்துலலாம் யாரை நம்புறதுனே தெரில தாசன்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் மாட்டிகிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட இது மொபைல் ஹோல்டர் மாட்டும் போது அதான் சொன்னேன், மொபைல் ஹோல்டர் மாட்டும் போது மெயின் லைனில் மாட்ட வேணாம், நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஷாக்கெட் இருக்கும் அதில் மாட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொபைல் வந்து மெயின் லைன்லேயே மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் அது நல்ல ஸோ இந்த கஃப் மாட்டாமல் இருந்தனால அந்த ஒயரிங் ஃபுல்லாக தண்ணி உள்ளார போய் உப்பு புத்துருச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக அந்த ஒயர் கட்டிங் மாற்றணும். அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பண்ணுறதுனே தெரில. கடைசியில் மிஷனில் இருக்க ஷோரூம் எமகா ஷோரூமில் இருக்க அந்த ஒரு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வண்டி இப்போதைக்கு எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக எந்த ஒரு லைட்டுமே இல்லை. இந்த ஒரு இது பார்க்கும்போது தான் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வரையும் பாருங்கள், முன்னாடி இந்த லைட்டில் என்ஜின் ஏபிஎஸ் லைட் எரிஞ்சிட்ருக்கோம், இன்ஜின் லைட் எரிஞ்சிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, எப்படியோ ஒரு வழியாக பில்லு தான் தீர்த்து விட்டாங்க. ஆனால் மெயின் பில் அந்த பில் ஒயரிங் பில் வராத வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் வந்துருச்சுன்னா அளவுதான் 50,000 ரூபா தீர்த்து விட்டுருப்பானுங்க. இப்போயே 4,500 சம்திங் வந்துருந்துச்சு. அது நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் டியர் ஃபுல்லாக என்ன ஆச்சு பைக் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். அண்ட் தென் வண்டி இப்போ தரமாக இருக்குது. ஸோ டியர் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு முன்னாடி ஆன் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். கரெக்டாக இந்த குமாரபாளையம் அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ அண்டர் கிரவுண்டில் வரதில்ல. ஸோ அண்டர் கிரவுண்டில் வரது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போலீஸ் நின்றுருக்காங்க. ஸோ மினிமம் க்ரூசிங் ஸ்பீட்ஸ் ஒரு 60 வந்தேன். ஸோ ஒரு லாரி ஓவர்டேக் இந்த ஆண்டு லைட் ஏறி அந்த பக்கம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்துறாங்க அந்த மேம். உடனே இந்த ஓரங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் 2 பேரும் என்ன கப்புள்ஸ் மாதிரி நினச்சிட்டு இவ்வளோ தூரம் போகிறீங்களா, பார்த்து பொறுமையாக போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அறிவுரை அட்வைஸ்ன்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான், ஒரு அறிவு போட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாலாம் போல நம்ம மினிமம் ஸ்பீடு 60 தான் போயிட்டுருக்கோம். நான் என்ன நினச்சேன், சரி கன்ஃபார்ம் பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க ஓரங்கட்ட சொல்லும் போதே அப்படின்னு நினச்சேன். ஏதோ நீ இருக்கிறனால தப்பிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். போதுமா இது? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுமா இல்லை இது? சரியான ஸ்பீட் ரெடியாக இருப்பேன். நல்ல ஒரு ட்ரை ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துருக்கேன். சொல்லுவாங்கள்ல, வச்சா கோட்டையில் ராணியாக உட்கார வைக்கிறேன், அப்படி இல்லைனா தெருவில் பிச்சைக்காரியாக விட்டுறேன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்து நல்லா வண்டிக்கு செய்கிறேன். அப்படி இல்லைனா ஏனோ தானன்னு இருந்தால் ஏனோ தானன்னு விட்டுட்டு கவனிக்காமே விட்டுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. என்ன தான் பார்த்து பண்ணாலும் எவனாச்சும் ஒருத்தர் நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்றான். அப்புறம் என்ன பண்ணுறது? பேர் ஆஃப் வெற்றிகரமாக இந்த கோயம்புத்தூர்லேருந்து டிராஃபிக்கை தாண்டி இந்த குடிகார மக்கள்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றிக்கிட்டு ஒரு வழியாக கணபதி வந்து சேர்ந்துட்டோம். என்னடா குடிகாரங்கள்ட்ட காப்பாற்றணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இருந்தான். எங்கேருந்து வந்தானே தெரில. பஸ்ஸு பிரேக் அடிச்சது நல்ல ஒரு சரியான அணைப்பான சுட்டான் டிஆர்எஃப் வச்சு. இங்கே அவன் நல்லா பிரேக் அடித்து அப்படியே நின்றுருந்தா கூட நின்றுருக்கலாம். வச்சு இப்படி டேர்ன் பண்ணி எங்களை இப்படி ஃபுல்லாக ரைட் ஏறி விட்டான். கொஞ்ச நேரத்தில் பிக்குன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பக் மூமெண்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நிறுத்தி ஒரு பஞ்சாயத்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்து கிளம்பணும். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் எடுத்துருக்க மாட்டேன். அந்த டைமுன்னு பார்த்து என் கோப்ரோ கொஞ்சம் விளையாட்டு காமிச்சுட்ருச்சு, ஆனாக மாட்டேன்ட்டாச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். சொல்லு, எப்படி ஒழுங்காக வண்டி ஓட்டணும்னா இல்லையா? இல்லை நான் ஆட்டி தான் அடுத்த கூப்பிட்டு வர மாட்டேன். ஹாய்ஸ்ல பேசுகிறா. அப்படின்னா தான் யூடியூப்பில் வரலாம் வரமாட்டேன். அந்த கோயில் போட்ட வீடியோவை மற்றவங்க யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, எனக்கு அதிக யூஸ் கொண்டு தான் இவன் தான். எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டைம் எங்கே அந்த வீடியோ காட்டு, அந்த வீடியோ எந்த வீடியோ காட்டு. இதில் வராதா? எங்கே இதில் போடு, வரும் யூடியூப்பில் போடு. என்ன நடிப்பு? சேனல் பேர் என்ன தெரியல, கரெக்டாக நெட் ஆன் பண்ணுறவாரு. ஓ, அப்பா ஃபோனில் முன்னாடியே இருக்குமா? அவர் கரெக்டாக அடிக்கலாம் பார்த்தியா? இது என்ன வீடியோ? தண்ணியில் குதிச்சுதா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. Few hours later.
தூங்கலி இருந்தோம். மணி என்ன? போலி ஜெயிச்சாச்சா நான் கேக் வெட்டணுமா? ட்ரெஸ்ஸோட வரேன். காலைல கிளம்ப இருக்கு. என்ன பேசுற வந்தா? பஸ்ல தான் வந்துட்டு இருந்தா. நீங்க சிரிக்கும் போதே நினைச்சேன் நானு. ரஷ்மி பஸ்ல வந்தியா? பொண்ணு ஆத்தூருக்கு தனியா வராது உனக்கு 266 கிலோமீட்டர் தனியா வந்துருக்கு. தெரியும் நான் இங்கதான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி. எப்படி தெரியும்? தெரியும். எப்படி தெரியும்? யார் உனக்கு சொன்னா? நல்லா சொல்றாங்க. ஏய், யார் இது? ஆ? சீ, நான் இப்படி நிறைய எதிர்பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. கவனம் வந்து நிக்கிறான். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? அடாடி. வெற்றிகரமா இந்தா. இதோம்மா. இப்படி 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 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சீரு நான் கொடுத்தாச்சுப்பா. நான் இப்படி நிறைய எதிர்பார்த்தேன் பாரு. இங்கெல்லாம் வச்சிருக்கேன் கேமரா. இங்கெல்லாம் கேமரா வச்சிருக்கேன்டா. ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் என்ன பண்றது? ஓகே டியரா. வந்துருக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்றேன். அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, இதுதான் சர்ப்ரைஸ்.